புது புது ஒருத்தங்கள் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக இந்திய யூனியன் காயிதே மில்லத் லீக் அமைப்பின் தாவூத் மியான் கான் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அப்துல்லா அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். பலவிதமான எதிர்பார்ப்புகள், பலவிதமான ஊகங்கள், இதற்கெல்லாம் நடுவில் இன்று இன்னொரு ஊகமான செய்தி அல்லது எதிர்பார்க்கக்கூடிய செய்தி அப்படின்னு ஒரு செய்தி இன்று நாளிதழ்களில் இருக்குது. தமிழக அரசியலில் அதிரடி திருப்பம், மக்கள் நல கூட்டணியில் தேமுதிக இன்று இணையுமா, விஜயகாந்தை வைகோ உள்ளிட்ட தலைவர்கள் சந்திக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி இருக்குது. அப்துல்லா, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த செய்தியை? நேற்று கூட நாளிதழ்களில் திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் நம்பிக்கையை இழக்கவில்லை அப்படின்னு திமுக தலைவர் சொல்லியிருந்தார். ஆனால் இன்று அதற்கு நேர் மாறாக ஒரு செய்தி நாளிதழ்களில் இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக. அதுக்கும் முதல் நாள் கூட எங்களுடைய கழகத்தினுடைய பொருளாளர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் கூட அவங்கக்கிட்ட திருச்சியில் வச்சு கேட்கையில் சொன்னாங்க, நிருபர்கள் கேட்கையில் சொன்னாங்க, எங்களுக்கு அவங்களுக்கு எந்த பேச்சுவார்த்தை நடக்கலை அப்படின்னு. அடுத்த நாள் தலைவர் கலைஞர் இன்னும் நம்பிக்கை இழக்கவில்லைன்னு சொன்னாங்க. அது ஒரு பெரிய முரண்பாடாக கூட சில பேர் கேட்டாங்க. இல்லை, நேற்று நாங்கள் ஆமாம், உங்கள் இதில் கேட்டீங்க, உங்கள் நிகழ்ச்சியில் உங்கள் காலையில் கூட அந்த நிகழ்ச்சியை பற்றி டிஸ்கஸ் பண்ணீங்க. தலைவர் கலைஞர் எந்த சூழ்நிலையில் அதை சொன்னார்னா, நேற்று மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடக்குது தமிழ்நாடு முழுவதும் இருந்து. திமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் அவங்களை கூட்டம் முடிச்சுட்டு வெளியில் வந்தப்போ அப்போ தலைவர் கலைஞர்கிட்ட கேட்ட கேள்விக்கு அவர் பதில் சொல்கிறாரு, பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு, இன்னும் நம்பிக்கை இழக்கவில்லை அப்படின்னு. கூட்டணி பேச்சுவார்த்தைங்கிறது ரெண்டு இயக்கத்தோட தலைவர்கள் மட்டும் பேசுறது இல்லை. கீழே மாவட்ட அளவுலையும் கூட அங்கே இருக்கக்கூடிய தொண்டர், இப்போ மாவட்ட அளவில் இப்போ இருக்கக்கூடிய தலைவர்கள், இப்போ எங்களை புதுக்கோட்டை மாவட்டத்தில் எங்களை போன்றவர்கள் இருக்காங்க, அதே மாதிரி அவங்க மாவட்டத்துக்கும் அந்த தலைவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. எங்களுக்குள்ள பேசையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு பொது எதிரி, ஜெயலலிதாங்கிற ஒரு பொது எதிரி. அவருக்கும் இந்த 5 வருஷம் ரொம்ப பாதிக்கப்பட்டவர். அவங்களால அவங்க கட்சியே உடைச்சி அவரை எதிர்கட்சி அந்தஸ்தை இலக்க வச்சு ஒரு தனி மனித அவர் மேலே ஒரு வன்மம் வச்ச மாதிரி பண்ண மாதிரி, ஒரு இயக்கத்தை எதிர்கொள்கிற மாதிரி இல்லாமல் ஒரு தனிநபர் எதிர்கொள்கிற மாதிரி நிறைய பாதிக்கப்பட்டவர். நாங்களும் அவரை எடுத்து எங்களுக்கும் ஒரு புது எதிரி. இந்த அடிப்படையில் ரெண்டு இயக்கமும் சேர்ந்து போராடினா நல்லாயிருக்கும், உங்கள் தலைவர்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள், எங்கள் தலைவர்கிட்ட நாங்கள் சொல்கிறோங்கிற மாதிரி கீழே பேசுகிற இதுவுமே ஒரு பேச்சுவார்த்தை தான். இதை மாவட்ட எல்லை வரைக்கும் அதெல்லாம் பேச்சுவார்த்தைன்னு சொல்லுவீங்க. அடிமட்ட தொண்டர்கள் கிளைக்கழகத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் 2 பேர் பேசினா கிளைக்கழகம் நான் சொல்றேன், மாவட்ட கழக தலைவர்கள் தான் சொல்றேன். மாவட்ட செயலாளர்களோ அந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய மாவட்ட கழக தலைவர்கள் நான் கிளை செயலாளர் தலைவர்களுக்குள்ள பேசுறது இல்லை, 2ஆம் நிலை தலைவர்களுக்குள்ள பேசுறது இல்லை, மாவட்ட நிர்வாகிகளுக்குள்ள நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தையும் நாங்க பேச்சுவார்த்தைன்னு சொல்லுவோம். சொல்லிட்டா மாவட்ட மாவட்ட கழக நிர்வாகிகள்ங்கிறதே கிட்டத்தட்ட 2ஆம் கட்ட தலைவர்கள் தான். 2ஆம் கட்ட தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் எல்லாமே கிட்டத்தட்ட இந்த ஒரு இயக்கத்தில் 2ஆம் கட்ட தலைவர்கள் லிஸ்ட்ல தான் வருவாங்க. சரி, அவங்களுக்குள்ள இணக்கம் தெரிவிச்சு அவங்க மேல சொல்ல, அதாவது கீழே என்ன கல நிலவரம்ங்கிறத மேல சொல்றதே மாவட்ட கழக செயலாளர்கள் தானே. அது எந்த அளவுக்கு அவங்க 2 பார்ட்டி ஒத்து போறாங்க, கீழே தொண்டர்களுக்குள்ள ஒரு இணைப்பும் ஒருங்கிணைப்பும் வர்றதுக்கு அப்புறம் தான் ஒரு இயக்கம் மேலே ஒருங்கிணைப்பு வரும். அதுதான் ஒரு வெற்றி கூட்டணியாகும். கீழே சரியா இருக்கா? எல்லா அரசியல் இயக்கங்களும் கடந்த காலங்களிலும் சரி, நிகழ்காலத்திலையும் சரி, 2ஆம் நிலை தலைவர்களுடைய மன ஓட்டத்தை, எண்ண ஓட்டத்தை புரிந்து கொண்டுதான் முடிவெடுக்கிறார். எல்லா இயக்கமும் எனக்கு தெரியாது, ஏன்னா திமுகவை பொறுத்தளவில் அதை செய்து அதை தான் நான் சொல்ல முடியுமே, மற்ற இயக்கத்தை பத்தி எனக்கு சொல்ல தெரியல. அந்த அடிப்படையில் அதை எங்களுடைய விருப்பத்தை நாங்கள் தேமுதிக அவங்க சொல்லல, அவங்க போய் அண்ணன் விஜயகாந்த் சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரியான விஷயங்களை தலைவர் குறிப்பிட்டிருக்கலாம். அதை தான் நாங்கள் சொல்றோம். அதுக்காக 2 தலைவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தினாங்கிறது கண்டிப்பா அர்த்தம் ஆகாது. அதனால ஸ்டாலின் சொன்னதுக்கும் கலைஞர் சொன்னதுக்கும் முரண் இல்லை அப்படின்னு நான் சொல்றேன். நீங்க எப்படி பார்க்கறீங்க? மக்கள் நல கூட்டணியில் தேமுதிக இன்று இணையுமா அப்படிங்கிற கேள்வியோட செய்திகள் இருக்கிறத நீங்க எப்படி பார்க்கறீங்க? அகில இந்திய அதிமுக அவங்களை எதிர்ப்பதற்காக ஒரு கிட்டத்தட்ட 5 இல்லைன்னா 6 அணிகள் வெளியில் அணிவகுத்து நின்று கொண்டு இருக்கின்றன. ஆனால் அந்த அணிகள் யாரும் வெற்றி பெறப் போவது இல்லை என்பது இன்றைக்கு எல்லா ஆய்வுகளிலிருந்தும் தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அதில் ஒவ்வொரு அணிக்கும் ஆய்வுகள்னா அதிமுக நடத்திய ஆய்வுகளா? பொதுவான ஆய்வுகள் பத்திரிகையில் வருது, அது யார் நடத்தினான்னு எல்லாம் பொதுவான ஆய்வுகள்லாம் வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு ப்ரொஜெக்ஷன்ஸ் அப்படி தான் வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அதே நேரத்தில் ஒவ்வொரு அணிக்கும் சில கொள்கைகளை அடிப்படையாக வச்சுட்டு அவங்க தனியாக நிற்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் கொள்கை அடிப்படையில் வேறுபாடுகள் இருக்கின்றன. ஆனால் இப்போ இவங்க ஒரு நாளைக்கு ஒரு கூட்டணியில் இவர் சேர்றாரு, ஒரு நாளைக்கு ஒரு கூட்டணியில் தேமுதிக பேச்சுவார்த்தை நடத்துதுன்னு செய்தி வரும்போது அவங்களுக்கு எந்த விதத்துலையுமே கொள்கையே இல்லைன்றது அடிப்படையில் ஜனங்களுக்கு தெரியுது. அதனால் இவங்க அஇஅதிமுகவை எதிர்க்கணும், அவங்கள தோக்கடிக்கணுன்ற அந்த ஒரே ஒரு குறிக்கோளோட அது ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு அணியோட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அது கொள்கைக்கும்
அவங்க எடுக்கக்கூடிய முடிவுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லைன்றது. அப்துல்லா ஆரம்பத்தில் குறிப்பிட்ட மாதிரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால பல்வேறு நெருக்கடிகளை எல்லா அரசியல் கட்சிகளும் ஒவ்வொரு காலகட்டத்தில் சந்திச்சிட்டு இருக்குது கடந்த காலத்துல. அப்படிங்கும்போது அவர்களுக்கு அந்த மாதிரி ஒரு பொதுவான நோக்கம் இருக்கிறது இயல்பான ஒன்று தானே. அதிமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் அப்படிங்கிறது ஒரு எல்லா கட்சிகளுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு இயல்பான நோக்கம் தானே. ஆனாலும் அது ஒரு கொள்கை அடிப்படையில், அதாவது அவங்க ஆட்சியை அகற்றணுன்றதை தவிர அதோட தான் ஆட்சியில் போய் உட்காரணுன்றது, தான் முதலமைச்சர் ஆகணுன்றது தான் அவருக்கு அதிகமாக தென்படுது. அவருடைய ஆர்வம் அதில் தான் இருக்கிற மாதிரி தெரியுது. அது அந்த மாதிரி ஒரு அடிப்படையில் அவர் ஒரு நேரத்துக்கு ஒரு கூட்டணியோட சேர்றேன்னு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறது, அது ஜனங்க அதுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டாங்க அந்த. அதனால் அவர் எந்த கூட்டணியில் சேர்ந்தாலும் அது எந்த விதமான ஒரு பெரிய மாறுதலையும் அங்கே ஏற்படுத்த போறது இல்லை தமிழக அரசியல் என்றது என்னுடைய கருத்து. அது எந்த விதமான மாறுதலையும் ஏற்படுத்தாத ஒரு கட்சியினுடைய கூட்டணிக்காகத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் இவ்வளவு நாள் காத்திருந்ததா? அது எப்படி ஒரு 2 இயக்கங்கள் சேர்ந்து ஒரு தேர்தலை சந்திக்கிறப்ப அதில் ஒரு மாறுதல் இருக்கத்தானே செய்யும். மாறுதல் இருக்கு, நம்பிக்கை இருக்கிறதுனால தானே கீழே தொண்டர்களுக்கெல்லாம் பேச ஆரம்பிக்கிறோம். நம்பிக்கை இல்லைன்னா ஏன் பேச போகிறோம்? அதனால அந்த கருத்தில் எனக்கு ஏற்பு. வின்னிங் மார்ஜினையாவது அந்த கட்சி கொண்டு வந்து கொடுக்கும் அடிப்படையில் தனியாக அந்த கட்சி நின்று ஜெயிக்க முடியாட்டாலும் பரவாயில்ல, அது ஏதாவது ஒரு இயக்கத்தோட சேர்ந்து நிற்கும் போது அது வின்னிங் மார்ஜினை கொண்டு வந்து கொடுக்குங்கிற நம்பிக்கையோட தான் அரசியல் கட்சிகள் விஜயகாந்த் காத்திருக்கிறாங்கன்னு சொல்ல முடியுமா? முழுக்க அப்படி சொல்ல முடியாது. இப்போ எங்களை பொறுத்தளவில் அவர் இல்லாட்டினாலுமே ஜெயிக்கக்கூடிய நிலைமைகளில் தான் இருக்கும். இட் இஸ் ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு நினச்சிக்கலாம். இன்னொன்று, தொடர்ந்து நீங்கள் தலைவரோட அரசியலையும் பார்த்தீங்கன்னா ஒரு 60-70 ஆண்டுகளில் தேர்தல் அரசியலே பார்த்தீங்கன்னா ஒரு மிகவும் பிற்பட்ட சமூகத்திலேருந்து ஒரு தலைவராக உருவாகி வந்தவர். தன்னை போல அந்த சமூகத்திலேருந்து ஒரு தலைவர்கள் தன்னை போல பவர்ல வரதை அவர் என்னைக்குமே விரும்புறவர். இன்றைக்கு வளர்ந்த காமராஜரை நீங்க எப்படி அசஸ் பண்ணுவீங்க? காமராஜரை இவர் முதலாக வந்தாருன்னு சொல்றீங்களா? காமராஜரை நீங்க எப்படி அசஸ் பண்ணுவீங்க? இல்ல நான் குறிப்பிடுறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப அண்ணன் திருமாவளவன் இந்த மாதிரி ஒரு சில என்னால பல தலைவர்களை சுட்டி காட்ட முடியும். தலைவரால் வளர்த்து விடப்பட்ட தலைவர்கள், பிற்பட்ட சமூகத்திலிருந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து இந்த மாதிரி அவரால் வளர்த்து விடப்பட்ட தலைவர்கள் நிறைய பேர். அந்த அடிப்படையில் தான் 89 அஇஅதிமுக 2ஆ உடைஞ்சிருந்தது. மூப்பனார் தனியாக நின்னார். அன்னைக்கு நேச்சுரலி திமுக தான் தனியாக ஜெயிக்க போகுது அப்படிங்கிற நிலைமையிலையும் கூட அன்றைக்கும் தலைவர் 4 இயக்கங்களை சேர்த்துக்க தான் செஞ்சார். என்றைக்குமே தான் பவருக்கு வரப்ப கூட 4 பேரை சேர்த்துக்கிறது அவரோட இயல்பான குணமா இருக்கு. பெரியார்ட்ட படிச்ச பாடமா கூட. அதிகாரத்தை இது வரைக்கும் பகிர்ந்துகிட்டது இல்லை. ஏன் எம்எல்ஏ கொடுக்குற அதிகாரம் தானே? உள்ளாட்சி அதிகாரங்களை பகிர்ந்து மந்திரி சபையை பகிர்ந்துக்கிறது மட்டும் அதிகாரம் நீங்க எப்படி சொல்றீங்க? உள்ளாட்சி அமைப்புல ஒரு பஞ்சாயத்து தலைவருக்கு செக்ல சைன் போடுற அளவுக்கு அத்தாரிட்டி இருக்கு. அமைச்சரவையில பங்கு அப்படிங்கிற கோரிக்கை இப்ப வலுப்பெறுவதற்கான காரணம் கடந்த காலத்துல நீங்க அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ளவில்லை அப்படிங்கிறதுனால இல்ல. நான் இப்போ சொல்றேன், ஒரு எம்பிங்கிறது அதிகார பகிர்வு, எம்பி சீட்டுங்கிறது அதிகார பகிர்வு தான், எம்எல்ஏ சீட்டுங்கிறது அதிகார பகிர்வு தான். நீங்க உள்ளாட்சி அமைப்புகளில் மேயர்லேருந்து எத்தனையோ இதை கொடுத்துருக்கோம். பட் ஒரு மந்திரி சபையை பகிர்ந்துக்கிறது மட்டும்தான் அதிகார அமைப்பு, அதிகார பகிர்வுங்கிறத நீங்க எப்படி வாதமா வைக்கிறீங்க? கூட்டணியில 234 தொகுதியில நீங்க 4-5 கட்சிகள் சேர்ந்து நிற்கிறீங்க. அவர்களுக்கு எல்லாம் எம்எல்ஏ சீட்டு கொடுக்கறதே அதிகாரம்னு சொல்றீங்க. ஆனா உங்களுக்கு மட்டும் ஒரு 30 பேருக்கு 40 பேருக்கு அமைச்சர்ங்கிற கூடுதல் அதிகாரம் கிடைக்குது. கூடுதல் அதிகாரம் ஒரு கூட்டு முடிவு எடுக்கையில, ஒத்த கருத்து இருக்கிறவங்க எடுக்கையில அதோட நிர்வாகம் நல்லா இருக்குங்கிற காரணத்தினால அந்த ஒரு பாட்டை விட்டுறது. ஆனால் எப்பெல்லாம் எங்க கூட கூட்டணி கட்சிகள் கட்சிகளோட அதிகாரத்தை பகிர்ந்து கொண்டால் நிர்வாகம் சரியாக இருக்காது. திடீர்னு அதாவது 5 வருஷம் ஒத்த கருத்தோட இருப்பாங்கன்னு சொல்லிட முடியாது. திடீர்னு அவங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு முரண்பாடுகள் தோன்றலாம். ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிற கணவன் மனைவிக்குள்ளே எத்தனையோ முரண்பாடு வரப்போ 2 இயக்கங்கள் சேர்ந்து ஒன்னா போறப்போ சில பிரச்சனைகள் வரதானே செய்யுது. இந்த கருத்துல அந்த கருத்துல நான் ஏற்றுக்க மாட்டேன். அதாவது ஒரு கூட்டாட்சின்ற போது அது ஒரு வலிமையான ஒரு ஆட்சியாக தான் இருக்க முடியும். பல தரப்பு மக்கள், பல தரப்பு இயக்கங்களை சேர்ந்தவங்க சேர்ந்து அவங்கவுங்களுடைய கருத்துக்களை சொல்லி அவங்கவுங்களுடைய ஒரு நிர்வாக திறமையை காமிக்கிறதுனால அந்த ஆட்சி நல்லாட்சி. இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயத்தையும் நான் பதிவு பண்ண விரும்புறேன். நீங்க அஇஅதிமுக சில பேரோட கூட்டணி சேர்ந்து தேர்தலை சந்திச்சப்ப அந்த தேர்தல் முடிஞ்சோன்னா பாத்தீங்கன்னா அடுத்த நாளே கழட்டி விடுவாங்க. திமுகவுக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி வரலாறு இல்லையே. எங்களோட கூட்டணியா சேர்ந்து இருந்தவங்களை அவங்களுக்கு வாரியம்லேருந்து நிறையவும் பகிர்ந்து கொடுத்துருக்கோம். வாரிய தலைவர்லேருந்து எத்தனையோ பேர் கொடுத்துருக்கோம். 5 ஆண்டுகள் பெரும்பாலும் எங்களோட கூட்டணியா இருந்தவங்க 5 ஆண்டுகளும் தொடர்ந்து இருந்திருக்காங்க. ஒரு தடவை காங்கிரஸ் ஆதரவுல தான் அவங்க மெஜாரிட்டியா இருந்தது. 2006 ஆட்சியை பகிர்ந்து கொள்ள அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ளவில்லை அப்படிங்கிறது சரி. ஆனா அதிமுகவும் கடந்த காலத்துல யாரோடையும் ஆட்சியை பகிர்ந்து கொண்டதாக தெரியல, பகிர்ந்து கொள்ளல. இல்ல அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அதிமுகவுக்கு வரல. அவங்க இண்டிவிஜுவல் மெஜாரிட்டியோட நீங்க தொங்கு சட்டசபை அதுல அதிமுகவோ திமுகவோ பெரும்பான்மை கிடைக்காம இருந்து மற்ற கட்சிகளுடைய ஆதரவுல ஆட்சி அமைக்கும் போது அதிகாரத்தை பகிர்ந்து கொள்றதை பத்தி நீங்க பேசுறீங்க. நான் கூட்டணியிலேயே அவர்களுடைய வாக்குகளை பெறாமல் நீங்க ஒவ்வொரு தொகுதியிலையும் ஜெயிச்சிட்டீங்களா அப்படிங்கிற அடிப்படையில் நீங்க கூட்டணி ஏற்படுத்தி தேர்தலில் நிற்கும் போது
முடிவுகளுக்கு பிறகு ஆட்சி அமைக்கும் வாய்ப்பு கிடைச்சதுன்னா கூட்டணி கட்சிகளோட ஆட்சி அமைக்கிறதுல என்ன தவறு அப்படின்னு நான் கேட்கிறேன். அது ஒரு புது கான்செப்ட். இது கூட்டணி கான்செப்டே 1960 கடைசியில இருந்தா ஆரம்பிச்சது. கேரளத்தில் வந்து கம்யூனிஸ்டுங்களோட முஸ்லீம் லீக் கூட்டணி, அதாவது ஹைதம் இல்லத் அவங்க தலைமையில் கூட்டணி சேர்ந்த பிறகு அது ஆரம்பிச்சது. அப்போ கூட மெஜாரிட்டி, இண்டிவிஜுவல் மெஜாரிட்டி வந்தால் அவங்க அந்த அந்த கட்சியை ஆட்சி அமைச்சிடணுன்றதுல ஒரு கொள்கையாகவே வச்சுருந்தாங்க. அண்ட் கேரளாவில் அப்படி. ஆனால் மேற்கு வங்கத்தில் ஆட்சி அமைக்கும் போது அவர்களுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்டுக்கு பெரும்பான்மை கிடைத்த பிறகும் கூட அவங்க வந்து அவங்களோட கூட்டணியில் இருந்த மற்ற 3 கட்சிகளையும் அமைச்சரவையில் சேர்த்து தான் அவங்க கடந்த காலம் முழுக்க, ஜோதிபாசுவனுடைய காலம் முழுக்க, புத்ததேவ் பட்டாச்சாரியா ஆட்சி முழுக்க அவங்க ஆட்சி அமைச்சாங்க. இல்லை, அதுக்கு வித்தியாசம் இருக்கு. மற்ற மாநிலங்களில் இருக்கிற கூட்டணிக்கும் மேற்கு வங்கத்தில் இருக்கிற கூட்டணிக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. அவங்க இடதுசாரி கொள்கைகளில் ஒரு சாலிடான ஒரு கூட்டணியை முன்னாடி அமைச்சிருக்காங்க. ஃபார்வர்ட் பிளாக், ரைட் கம்யூனிஸ்ட், லெஃப்ட் கம்யூனிஸ்ட், இவங்கெல்லாம் ஒவ்வொரு செயல்பாட்டிலையும் வந்து அந்த கூட்டணிக்கு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்ததே கிடையாது. எல்லாமே அந்த லெஃப்ட் ஓரியன்ட் அவங்க சட்டங்களை அமல்படுத்திக்கிட்டு போனாங்க. அதனால அந்த மாதிரி கொள்கை அளவில் அவங்களுக்குள்ள ஒரு வலிமையான ஒரு ஒருங்கிணைப்பு இருக்கும் பொழுது அவங்க அதில் பகிர்வு, கூட்டணி ஆட்சியில் வந்து ஒரு பகிர்வு கொடுத்துருக்காங்க. இங்கே மற்ற மாநிலங்கள் இருக்கும்போது கொள்கை அளவில் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இப்போ கம்யூனிஸ்ட்டுக்கும் முஸ்லீம் லீக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கும்போது அந்த கூட்டணி சேர்ந்தாங்க. இங்கே திமுகவுக்கும் முஸ்லீம் லீக்குக்கும் பல வித்தியாசங்கள் இங்கே இருக்கு. கூட்டணி சேர்ந்துருக்காங்க. சுதந்திரா கட்சியோட சுதந்திரா எல்லாரும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய அந்த மாதிரி ஒரு வெஸ்ட் பெங்கால் இருக்கிற தேர்தல் உறவுன்னு தானே சொல்றாங்க. கூட்டணிங்கிற வார்த்தையை மாதிரி தேர்தல் சொன்னா கொள்கையை சேர்த்து பேச வேண்டியது இருக்கும். அதனால தேர்தல் உறவு கிடையாது. ஆமா. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த எதிரே இருக்கக்கூடிய கட்சிகள் அனைத்தும் பிரிந்து தேர்தலை சந்திக்கிறத தங்களுக்கு சாதகமான ஒரு விஷயமாக பயன்படுத்திக் கொள்கிறது. பிரிந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோட எந்த பெரிய கட்சியும் கூட்டணி சேர்ந்து விடாமல் உளவுத்துறை மூலமாக தடுக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டுக்கு நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? இல்லை, அது அரசு. அஇஅதிமுக வந்து இன்னைக்கு இருக்கிற நிலைமையில் அந்த மாதிரி செயல்பாட்டில் இறங்க வேண்டிய தேவையில்லை. ஆனால் எதிர்கட்சிகள் வந்து பிரிந்து இருக்கிறதுனால ஒரு ஆளுங்கட்சிக்கு அதில் ஆதாயம் இருக்க தான் செய்யுது. ஆனால் இவங்க வழியை போய் அங்கே எல்லாரையும் பிரித்து வைக்கிறாங்கன்றது வந்து அந்த குற்றச்சாட்டை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் இப்போ இருக்கிற நிலைமையில் வந்து எப்படியும் வந்து 2-3 கூட்டணிகள் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்தால் கூட இப்போ அஇஅதிமுக வந்து அவர்களை விட வலிமையாக இருக்கும்னு தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இருந்துகிட்டு இருக்கு. அந்த சூழல்ல நீங்க வந்து இன்னைக்கு வைகோ உள்ளிட்ட தலைவர்கள், மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் வந்து விஜயகாந்தை சந்திக்கிறதோ அல்லது சந்திப்பின் விளைவாக ஒரு கூட்டணியில் அவர் தன்னை இணைத்துக் கொள்கிறேன் சொல்லி வரக்கூடிய அறிவிப்போ எந்த விதத்திலையும் அதிமுகவை பாதிக்காது. விதத்திலும் அதிமுக பாதிக்காது. இது காலையில வந்து இருக்கிற செய்தி. இப்ப மாலையில என்ன செய்தி, அவர் எந்த கூட்டணியோட பேச்சுவார்த்தை நடத்துறாருன்னு தெரியல. அது அதனால இது எந்த விதத்திலும் அஇஅதிமுகவுடைய வெற்றியை பாதிக்காது. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அதே நிலை தான். விஜயகாந்த் யாரோட போய் சேர்ந்தாலும் அது திராவிட முன்னேற்ற கழக வெற்றியை பாதிக்காது. பட் அதே நேரத்தில் இதை நாங்கள் ஏன் பி டீம்னு சொல்றோங்கிறதுக்கு இதிலே உதாரணம் இருக்கு. முதல்ல இவர் எங்களோட கூட்டணி பேச்சுவார்த்தையில் இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வெளியில போறப்ப அண்ணன் வைகோ வந்து அதுலேருந்து அவர் அண்ணன் திருமாவளவன் எல்லாம் அவரை போய் நேராக போய் பார்க்குறாங்க. பார்த்து எங்கள் கூட்டணிக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. அவர் ஒரு மாநாடு நடத்தி அன்னைக்கு நான் யாரோடையும் கூட்டணியில் நான் தனியாக நிற்கிறேன் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப போய் அவரை கூப்பிடல. அண்ணன் வைகோ சொல்கிறாரு, நாங்கள் வந்து டேக் ஆஃப், எங்களோட கூட்டணி வந்து டேக் ஆஃப் ஆகிடுச்சு அப்படிங்கிறாரு. அண்ணன் முத்தரசன் இன்னும் சற்று வேகமாகவே விஜயகாந்தை பற்றி விமர்சனமும் வைக்கிறாரு. திரும்ப நேற்று ஒரு முந்தா நாள் தலைவர் கலைஞர் வந்து பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் எதிர்பார்க்குறோங்கிறாரு. டேக் ஆஃப் ஆன ஃப்ளைட்டு லேண்ட் ஆயிடுச்சு திரும்ப உடனே, இன்னும் நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு. ஆக இவர்களோட நோக்கம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அவர் போனால் திமுகவோட வெற்றியை தடுக்கணுங்கிறதா அவங்களோட நோக்கம். இந்த நோக்கத்தில் தானே அதிமுகவும் இருக்குது. அதே நோக்கத்தை இவங்க வச்சிருக்கீங்களா, நாங்கள் பி டீம் தானே சொல்ல முடியும். சரி, யாருக்கு பி டீம்ங்கிறத பற்றி பல விளக்கங்கள் பல முறை பல்வேறு கட்சிகள் கொடுத்துட்டு இருக்காங்க. பெல்ஜியம் தலைநகரில் பிரசல்ஸில் விமான நிலையத்திலையும் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன்லையும் நடைபெற்ற தொடர் குண்டு வெடிப்பில் 35 பேர் பலியாக இருக்கிறாங்க, 200 பேர் காயமடைந்திருக்கிறார்கள்ங்கிற ஒரு செய்தி, ஒரு வருத்தமான செய்தி, அதிர்ச்சியான செய்தி இன்றைய நாளிதழ்கள் முழுக்க இருக்குது. பாரிஸ் நகர தாக்குதல் சம்பவத்தில் தொடர்புடைய ஒரு பயங்கரவாதியை பெல்ஜியத்தில் கைது செய்தார்கள். அதை ஒட்டி இந்த குண்டுவெடிப்பு நடந்திருக்கிறதாக செய்திகளில் பார்க்க முடியுது. இந்த செய்தியை நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீங்க? இது ஒரு அதிர்ச்சியான பயங்கரமான செய்தி. இது திரும்ப திரும்ப இத்தகைய தாக்குதல்கள் இந்த ஐஎஸ் பெயரில் வந்து உலகத்தின் பல பாகங்களில் நடந்துக்கிட்டு இருக்கு.
ஆனால் இவ்வளோ பெரிய வல்லரசுகள் இத்தனை பேர் ஆட்சியாளர்கள் உலகத்தில் இருக்க அத்தனை ஆட்சியாளர்களும் அதை எதிர்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த ஐஎஸ்ஐ அடக்க முடியலன்னு சொல்கிறது வந்து இது அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்குது. இந்த ஐஎஸ்ஐ வந்து யார் வளர்த்தா? இந்த ஐஎஸ்ஐ அந்த பெயர் கூட ஒரு தவறான பெயர், இந்த இஸ்லாமிக் ஸ்டேட் என்ற ஒரு பெயரை வைத்துக்கிட்டு அந்த இஸ்லாமியர்களை அவர்களுடைய மார்க்கத்தையே அது கேவலப்படுத்துகிற மாதிரி செயல்படுத்துறதுக்கு யார் இதுக்கு முழுமையான ஆதரவு கொடுக்குறா, இதுக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்குறாங்கன்றதை பார்க்கும்போது கிட்டத்தட்ட யூரோப்பியன் யூனியனுடைய செக்ரட்டரி ஜெனரல் ஹிலாரி கிளின்டன், ரஷ்ய பிரசிடென்ட் புட்டின், இவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து அமெரிக்கா தான் இவங்களை ஐஎஸ்ஐ வளர்த்து விட்டுருக்குன்னு சொல்லிட்டு. அந்த இன்னைக்கு ஐஎஸ்உடைய தலைவராக இருக்கக்கூடிய ஒருத்தர், அவர் கூட இஸ்ரேல் சேர்ந்த அந்த யூத தம்பதிகளுக்கு பிறந்தவர் தான் இன்னைக்கு அவர் அங்கே அதுக்கு தலைவராக இருந்துக்கிட்டு செயல்பட்டு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு. நேற்று டொனால்ட் ட்ரம்ப் இந்த பிரசிடென்ஷியல் கேண்டிடேட்டு ஒரு 20,000 பேர் அங்கே அனுப்புறதுக்கே தயங்குறாரு ஐஎஸ்ஐ வந்து அடக்கிறதுக்காக, அது அனுப்ப வேண்டிய தேவையில்லைன்னு சொல்கிறாரு. ஆனால் கல்ஃப் வார் நடக்கும்பொழுது 3.5 லட்சம் அமெரிக்கர்கள் வந்து கல்ஃபில் வந்து இவங்க அனுப்புனாங்க. ஏன் இப்போ ஒரு அதிகமான ட்ரூப்ஸை அனுப்பி ஐஎஸ்ஐ முடிக்க முடியாதா? இவங்க ஐஎஸ்க்கு எதிராக நடத்துகிற தாக்குதல்கள் எல்லாம் ஐஎஸ் தாக்கல, வெறும் இன்னசென்ட் பீப்புளை தான், அப்பாவி மக்களை தான் தாக்கிட்டு இருக்குன்னு செய்திகள்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால் இது ஏதோ ஒரு ஹிடன் அஜெண்டாவில் வந்து மேற்கத்திய நாடுகள் வந்து அங்கே பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அங்கே வந்து ஆயில் அந்த நாடுகள் உற்பத்தி செய்யும் நாடுகள் மேலே இவங்களுடைய ஒரு கண்ட்ரோல் இருக்கணுன்றதுக்காக அங்கே பிரச்சனைகள் உருவாகிட்டே இருக்கணும். இவங்களுக்கு அது அந்த இடத்துல இவங்களுடைய கண்ட்ரோலும் இருக்கணுன்றதுக்காக திட்டமிட்டு அங்கே செயல்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. இவங்களுடைய ஒரு தவறான குழந்தை தான் ஐஎஸ் என்று தோணுது. அதனால் அப்பப்போ இந்த பயங்கர தாக்குதல்கள் ஒன்றுக்கு மேலே ஒன்று அவங்க நடத்தி அதுக்கான தேவையான ஒரு லிங்கை ஏற்படுத்தி இந்த மீடியா சொல்கிறது. ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு அப்புறம் இதே மீடியாக்கள் வந்து இல்லை தவறான செய்தின்னு மறுக்கிறது. இது திரும்ப நடந்துக்கிட்டு தான் இருக்குது இங்கே. அப்துல்லா, நீங்கள் எப்படி பாருங்க? கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் ஆயில் வார் தான். அது மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்படக்கூடிய தீவிரவாதத்தோட பின்னணி என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆயில் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய அந்த கண்ட்ரோல் யாருக்கிட்ட அப்படிங்கிறதுக்காக ஒரு டைமும் மேற்கத்திய நாடுகள் உருவாக்கக்கூடிய போட்டியாக தான் நானுமே பார்க்குறேன். ஒவ்வொரு இது ஐஎஸ்ன்னு இப்போ சொல்கிறாங்க, இதுக்கு முன்னாடி வந்த வேறு சில இயக்கங்கள் ஆகட்டும், அதோட பின்னணியில் வந்து மேற்கத்திய நாடுகளும் அவங்களோட ஃபண்டிங்ஸும் இருந்திருக்கணும். ஈவன் அல்கொய்தாவே பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ரஷ்யாவுக்கு அகெயின்ஸ்டாக அவங்கள அடிச்சுக்காத்தி அமெரிக்கன் ஃபண்டில் வந்தது தான். ஒரு கட்டத்துக்கு மேலே செல்ஃபாகவும் நின்றுறாங்களோ அப்படிங்கிற அந்த சந்தேகமும் இருக்குது. முதல்ல நீங்கள் என்ன ஃபண்ட் பண்ண வேண்டியது, நான் எல்லாம் பண்ண வேண்டியது, ஒரு கட்டத்தில் நானே செல்ஃபாகவும் இது பண்ண வேண்டியது. ஒரு 2 காரணங்கள் இருக்குது. ஆனால் எப்படி இருந்தாலும் இப்போது அடிப்படையில் இவங்க ஒரு இஸ்லாமை முன் வச்சு தான் இப்போ அவங்க வந்து செயல்படுறாங்க. நாங்கள் இஸ்லாத்தின் அடிப்படையில் இஸ்லாத்தை பரப்புறதுக்காக இப்படிங்கிற காரணங்களாக அவங்க சொல்லக்கூடிய காரணங்களாக தான் இருக்குது. அதுக்கு பின்னணியில் மேற்கத்திய நாடுகள் இருந்தாலும் செய்கிறது இவன் தானே. இஃப் பீயிங் எ ட்ரூ முஸ்லீம் இருந்திருந்தால் அவன் எப்படி ஒரு இதுக்கு துணை போக முடியும்? அந்த கேள்வியும் இருக்கு எனக்கு. அதாவது அவங்க வந்து மதத்துக்கு மட்டும் இல்லை, மானிட குலம், மதம், டோட்டலாக எல்லாத்துக்குமே ஒரு எதிரானவங்களாக தான் இருக்காங்க. அதாவது உலகத்தில் இருக்க அனைத்து நாடுகள், அனைத்து இஸ்லாமிய அமைப்புகள், அந்த எல்லாமே வந்து இந்த ஐஎஸ்க்கு வந்து எதிர்ப்பாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய செயல்பாடுகள் 100க்கு 100 இஸ்லாத்துக்கு எதிராக இருக்குதுன்னு ஒரு லேபிள் மட்டும் அதுக்கு வந்து இஸ்லாமிக் ஸ்டேட் என்று கொடுத்துட்டு அதை வந்து இவங்க திட்டமிட்டு அது தங்களுடைய ஒரு லாபத்துக்காக சில வல்லரசுகள் அதை பயன்படுத்திட்டு இருக்குன்றது தான் இன்னைக்கு இந்த குற்றச்சாட்டு வந்து இதுக்கு தேவையான ஆதாரங்கள் நாம சொல்லலை. இதுக்கு தேவையான ஆதாரங்கள் வந்து வல்லரசு நாடுகள் அவங்களே வெஸ்ட்ல இருக்கிறவங்களே சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது இப்போ தாலிபான் எப்படி உருவாச்சு? தாலிபானை முழுக்க அதை உருவாக்கி அந்த பேர் கொடுத்தது கூட அமெரிக்கா தான் கொடுத்துச்சு. அப்போ சோவியத் யூனியன் ஆப்கானிஸ்தான்லேருந்து விரட்டணுன்றதுக்காக. அதுக்கப்புறம் தாலிபானுக்கு எதிராக இவங்களே போர் தொடுத்து அவங்கள அழிக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க அதுக்காக சில திட்டங்கள்லாம் போட்டு போரை நடத்தினாங்க. அதே மாதிரி தான் அல் காய்தாவும் அதே மாதிரி தான். இந்த ஐஎஸும் அதே ஒரு பாணியில் தான் அமெரிக்காவும் இதுக்கு ஒரு பக்கம் ஆதரவு கொடுத்துக்கிட்டு அவங்கள ஒரு பக்கம் அங்கே இயங்குறதுக்காக வச்சுக்கிட்டு இவங்க வந்து தங்களுடைய ஆதிக்கத்தை வந்து இந்த அங்கே இருக்கிற நாடுகளை பயமுறுத்தி அவங்கள கையில் வச்சுக்கிட்டு அந்த இடத்துல தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டிக்கணுன்றதுக்காக செஞ்சுட்டு இருக்காங்க. அதே உள்ளூரில் அதுக்கு சில பேர் துணை போகிறாங்க. அதாவது வெளியிலேருந்து அவங்க பண்ணாலும் உள்ளூரில் என்னோட அதிகாரத்தை நான் நிலைநிறுத்திக்கணும் அப்படிங்கையில் அவங்கள பயன்படுத்திக்கிறது, மதத்துக்கு எதிராக போகிறது, ஆனால் மதத்தை காரணமாக காட்டிக்கிறது, இதுதான் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. நேற்று திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கருணாநிதியை மனிதநேய மக்கள் கட்சி தலைவர்கள் சந்தித்து பேசியிருக்கிறாங்க. தொகுதி பங்கீடு குறித்து தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஆங்கில நாளிதழ் ஹிந்துக்கு கொடுத்த ஒரு பேட்டியில் ஜவஹர்லால் சொல்கிறாரு, டைப் வித் முஸ்லீம் பார்ட்டிஸ் வாண்ட் க்ளீவ் ஓட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. இஸ்லாமிய இயக்கங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அணி சேர்வதால் அது மற்ற சமூகத்தினரை திமுக கூட்டணியிலிருந்து பிரிக்காது அப்படின்னு சொல்கிறாரு. அவருடைய அந்த கருத்தை நீங்கள் ஏற்கிறீங்களா? அது சேரக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகளை பொறுத்தது. அது இப்போ கண்ணியத்திற்குரிய ஹைதமில்லத் அவங்க கூட்டணி திமுகவோட சேர்ந்தாங்க, ஏன் கம்யூனிஸ்டோட சேர்ந்துருக்காங்க கேரளத்தில். அங்கெல்லாம் வந்து இந்த கம்யூனல் பேசிஸில் வந்து அந்த போலரைசேஷன் ஒரு மற்ற சமூகத்தாரை வந்து அது கூட்டணியிலேருந்து பிரிக்கல. அது ஏன்னா அவங்களுக்கு இந்த இவங்களுடைய செயல்பாடுகள், அந்த தேசிய ஒருமைப்பாடு, தேச இந்த நல்லிணக்கம் எல்லாத்துலேயுமே வந்து எல்லா சமூக மக்களும் அவங்க தலைமையும் அவங்களுடைய கட்சியினுடைய செயல்பாட்டை ஏற்றுக்கிட்டு இருந்ததுனால அந்த மாதிரி மக்களை வந்து அது எந்த மற்ற சமூக மக்களை வந்து அது பிரிக்கலை. ஆனால் இங்கே வந்து இப்போ இந்த அணிகளில் யார் யார் இப்போ கிட்டத்தட்ட 3 பேர் சேர்ந்துருக்கிறாங்க இப்போ திமுகவோட. அவங்களுடைய செயல்பாடுகளை மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்னு தெரியல. அது ஆனாலும் ஐயுஎம்எல், எஸ்டிபிஐ, மனிதநேய மக்கள் கட்சி 3ஐயும் நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம், அவங்க 3 பேர் இப்போ திமுக கூட்டணியில் சேர்ந்துருக்கிறத அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த இனிமேல் தான் பொறுத்திருந்து பார்க்கணும். இவங்களுடைய 3 பேருக்கும் 3 வித்தியாசமான செயல்பாடுகள் இருக்குது. பொதுவாக அந்த மக்கள் வந்து இப்போ ஜென்ரலாக எப்படி அவங்களுடைய செயல்பாடுகளை பார்க்குறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அது அப்துல்லா. ஆமாம், அதாவது இப்போ இஸ்லாமியர்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து வரேன். ஒரு கட்சி அது கூட பாசிசம் பேசக்கூடிய ஏதாவது ஒரு இயக்கம் சேர்றப்ப தான் வந்து இஸ்லாமியர்களுக்கு சந்தேகமோ இல்லை அந்த பக்கம் ஓட்டு போடக்கூடாதுங்கிற எண்ணமோ வரும். இப்போ ஒரு கட்சியோட ஆர்எஸ்எஸ் சேருது அப்படின்னா பெரும்பான்மைவாதம் பேசுகிறவங்க, அதனால இப்போ அவங்கள அந்த மாதிரி ஆட்கள் சேரையில் இப்போ முஸ்லீம் வந்து ஓட்டளிக்கிறதுக்கு வந்து தயங்குவாங்க. ஆனால் அதே நேரத்தில் ஒரு குன்றக்குடி அடிகளார் மாதிரியோ நம்ம கிருபானந்த வாரியார் மாதிரியோ இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க ஒரு இயக்கத்துக்கு ஆதரவு கொடுத்தா எந்த முஸ்லீமுக்கும் சந்தேகம் வராது. கண்டிப்பாக அத்தனை முஸ்லீம்களும் ஓட்டு போட தான் செய்வாங்க. இதே பார்வை கண்டிப்பாக இந்து சகோதரர்கள்ட்டையும் இருக்க தானே செய்யும். தமுமுகவாகட்டும் இல்லை மற்ற எஸ்டிபிஐ ஆகட்டும், இவங்கெல்லாம் வந்து தேர்தல் ஜனநாயகத்தில் நம்பிக்கை இருக்கக்கூடிய அமைப்புகள். அவங்க வந்து ஒரு பாசிசம் பேசக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக கிடையாது. ஒரு தேர்தல் ஜனநாயகத்துக்கு வராங்க, மக்கள் முன்னாடி நிற்கிறாங்க, கோரிக்கை வைக்கிறாங்க, தங்களுடைய தேவைகளுக்காக போராடுறாங்களே ஒழிய மாற்று வழியில் ஒரு தீவிரவாத பாதையிலையோ இல்லை மற்ற இல்ல தீவிரவாத பாதையில போறதும் இல்லை, பேசுறது கூட இல்லை. அவங்க பேசுறது கூட இல்லை, அவங்க எல்லாம் ஆதரிக்கிறது இல்லை, பாசிசத்தை ஆதரிக்கிறது இல்லை, பாதையிலேயோ பயங்கரவாத பாதையிலேயோ போகணும்னு அவசியம் இல்லை. இந்த தெளிவு மற்ற மாற்று மத சகோதரர்களுக்கு இருக்கதானே செய்யும். ஆனால் பெரும்பான்மை மதவாதத்திற்கு மாற்றாக சிறுபான்மை மதவாதத்தை முன்னிறுத்துபவர்களாக இருந்தால் பெரும்பான்மை மக்களிடமிருந்து அந்நியப்பட்டு போவதற்கான வாய்ப்பு இருக்கு. தாவூத் மியான் கான் பேசும்போது குறிப்பிட்டது ரொம்ப தெளிவாக, இந்த வார்த்தைகளை பயன்படுத்தாம ஒரு தெளிவாக சொன்னாரு. கண்ணியத்துக்குரிய காயிதே மில்லத் காலத்துல அனைத்து சமூகத்தினராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு இஸ்லாமிய அமைப்பாக முஸ்லீம் லீக் இருந்தது. இன்று மக்கள் இந்த அமைப்புகளை எப்படி பார்க்கிறார்கள் என்பது தெரியவில்லைன்னு சொன்னார். அவர் வந்து அவர் சார்ந்த ஒரு மத சமூகத்தை சார்ந்த அமைப்புகளை வேறு வார்த்தைகள்ல சொல்லக்கூடாதுங்கிற ஒரு நாகரிகத்தின் பால் அதனாலதான் நான் தெளிவா அந்த வார்த்தையை பயன்படுத்தியே சொல்றேன். அந்த தெளிவு மாற்று மத சகோதரர்கள்ட்ட இருக்கதான் செய்யுது. யார் வந்து மதவாதத்தை முன்வைக்கக்கூடியவர்கள், யார் ஜனநாயகவாதிங்கிறது கண்டிப்பா தெரியுது. மதவாதத்தை முன்வைக்க அல்கொய்தா மாதிரி அமைப்புகள் வந்து இங்க அல்லுமா இருந்தது, அல்கொய்தா விட்டுறது இன்டர்நேஷனல், இங்க அல்லுமா மாதிரி அமைப்புகள் வந்து ஆதரிச்சா கண்டிப்பா தெரியும் அவங்க மதவாதத்தை முன்வைக்கிறவங்க அப்படின்னு. இந்த அமைப்புகள் ஜனநாயகம் உரிமை கேட்கிறவங்க. இது வந்து நாங்க தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றது இல்லை, எங்களையும் சேர்த்துக்கங்கன்னு சொல்றவங்க தான் இவங்க. அங்கே நான் வித்தியாசப்படுறேன். சரி, நீங்கள் வந்து ஒரு 17 கோரிக்கைகள் அடங்கிய பட்டியலை திமுகவிடம் கொடுத்திருக்கிறோம், அவர்கள் பரிசீலிக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆளுங்கட்சி வந்து இஸ்லாமியர்களுடைய கோரிக்கைகளை பரிசீலிக்க தவறிவிட்டது, அதனால தான் இந்த முடிவுக்கு நாங்கள் வந்தோம் அப்படின்னும் ஜவஹர்லால் சொல்றாரு. அது ஆளுங்கட்சி அதை பரிசீலிக்க தவறிவிட்டதுன்னா இயல்பாகவே இஸ்லாமியர்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் பால் ஈர்க்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற பொருள் தானே அதுக்கு. இல்லை, அவர் இந்த ஆளுங்கட்சி இப்போ இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியை சொல்கிறாரா இல்லை அதுக்கு முன்னாடி இருந்த முந்தைய ஆளுங்கட்சியை அவர் சொல்கிறாரான்றது தெளிவுபடுத்தலை அவருடைய ஸ்டேட்மெண்ட்டில். சரி, இப்போ இருக்கிற ஆளுங்கட்சின்னு இப்போ பொருள் கொள்ளலாம். ஏன்னா வேற பின்னால் இருக்கக்கூடிய அவருடைய மற்ற ஸ்டேட்மெண்ட்லேருந்து அந்த பொருளுக்கு தான் நம்ம வர வேண்டியது இருக்குது. 96 திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரித்தோம், 2001 அதிமுகவை ஆதரித்தோம், 2006 திமுகவை ஆதரித்தோம், 2011 அதிமுகவை ஆதரித்தோம். ஸோ லாஜிக்கலாகவே இந்த டேர்ம் வந்து திமுகவை ஆதரிக்கிறதுக்கு தான் வந்து சேருது. அந்த முடிவுக்கு தான் அவங்களும் வந்திருக்காங்க. இல்லை, அதாவது இவங்க கொடுத்துருக்க கோரிக்கைகள் வந்து இந்த ஆட்சியில் வந்து
எந்த பெரிய கோரிக்கைகள் வந்து புறக்கணிக்கப்பட்டு இருக்குது. அதாவது இவங்களுக்கு சிறுபான்மையினருக்கு எதிராக இந்த ஆட்சியாளர்கள் என்ன செஞ்சுருக்காங்க. ஆனால் போன ஆட்சியில் சில சட்டங்கள் வந்து இயற்றினது இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலையும் எந்த காலகட்டத்திலையும் பாதிக்காத அளவுக்கு சிறுபான்மை மக்கள் குறிப்பாக முஸ்லீம்களை பாதிச்சிருக்குது. அது 3 சட்டங்களை நான் சொல்லுவேன். இன்னைக்கு வந்து இந்தியாவிலேயே மிக அதிகம். இப்போ அந்த காலகட்டத்தில் இந்த சட்டங்களை வந்து இவங்களும் ஆதரிக்க தான் செஞ்சாங்க. இந்த இடஒதுக்கீடுன்ற ஒரு 3.5% இடஒதுக்கீடு இன்னைக்கு அதை சொல்லி இப்போ மக்கள் அதை நம்புறாங்க. ஆனால் உண்மையிலேயே அந்த 3.5% இந்த இடஒதுக்கீடு அரசு கொடுக்கறதுக்கு முன்னாடியே 3.2% அரசு பணிகளில் இருந்தாங்க, பழைய அதிமுக ஆட்சியில் இருந்தாங்கன்னு சச்சார் கமிட்டி பிரதமருடைய உயர்மட்ட குழு வந்து அறிக்கை கொடுத்துருக்கு. ஆனால் அந்த இந்த 3.5% கொடுத்த பிறகு 2% கூட அங்கே நியமனங்கள் நடைபெறலை. காரணம் என்னன்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடிய சில ஷரத்துக்கள். இது வந்து இப்போ ஏறக்குறைய ஒரு 10,000 பணிகள் வந்து முஸ்லிம்களுக்கு இந்த இடஒதுக்கீடு இல்லாமல் வந்திருக்கக்கூடிய பணிகள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த சட்டத்தை கிறிஸ்தவர்கள் பார்த்துட்டு இந்த சட்டம் எங்களுக்கு பாதிக்குதுன்னு தெரிஞ்சோன்னா தூக்கி எறிஞ்சிட்டாங்க அவங்க. ஆனால் முஸ்லிம்கள் வந்து அந்த பாதிப்புலேருந்து இன்றைக்கும் அதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இடஒதுக்கீடுன்னு சொல்லி இவங்க வெளியில் வந்து அதை ஓட்டு வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சிறுபான்மை முஸ்லிம்கள் வந்து அந்த பாதிப்பை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அவங்க ஒரு பெரிய விழா நடத்தினாங்க நேரு ஸ்டேடியமில். இந்த 3.5% ரிசர்வேஷன் வந்து அதுக்கு நன்றியெல்லாம் தெரிவித்தாங்க கலைஞர் கருணாநிதிக்கு. ஆனால் இன்னைக்கு வந்து அதில் பாதிப்பு இருக்கு, அதை வந்து உயர்த்துங்க, அதை மாத்துங்கன்னு சொல்லி கோரிக்கை கொடுக்குறாங்க. அதுதான் இன்னைக்கு அவங்க சொல்ற கோரிக்கை. சரி, நம்ம ஒவ்வொன்றாக பேசலாம். நீங்க சொல்ற ஒவ்வொரு விஷயத்துக்கும் அப்துல்லாட்ட பதில் கேட்டுட்டு திரும்ப வரேன். நீங்க அதுக்கு பிறகு நீங்க சொன்ன அந்த 3 சட்டங்களை பற்றி விரிவாக பேசலாம். இடஒதுக்கீட்டால பயன் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு வாதத்தை அவர் முன்வைக்கிறார். நிச்சயமா இல்ல பயன் இருக்கதான் செய்யுது. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். முன்னாடி எல்லாம் காவல் நிலையங்களுக்கு எல்லாம் போனீங்கன்னா ஒரு இஸ்லாமிய போலீஸ்காரரை நீங்க பாக்குறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த சட்டம் வந்ததுக்கு அப்புறம் பாருங்க, இப்ப நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் காவல்துறையில் இது ரொம்ப நாள் கோரிக்கையாக இருந்துச்சு இஸ்லாமியர்களுக்கு. நிறைய எங்கள் மேலே பொய் கேஸ் வந்துடுது, ஏதோ ஒரு பொது புத்தியின் அடிப்படையில் சாதாரணமாக இருக்கவங்க கூட தப்பாக பண்ணிடுறாங்க. அந்த இடத்துல யாராவது ஒருத்தர் இருந்தால் பேசக்கூடறதுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும். இது வந்து ரொம்ப நாளாக இஸ்லாமியர்கள் சொல்லிட்டு இருந்தது. அது இப்போ நடந்திருக்கு. இந்த இடஒதுக்கீடுக்கு அப்புறம் தான் நடந்திருக்கு. இது மட்டும் இல்லை, கல்வியில், வேலை வாய்ப்பில் தொடர்ந்து என்னாலையும் புள்ளி விவரங்களை கொடுக்க முடியும். எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டில் அண்ணன் மட்டும்தான் சொல்லிட்டு இருக்காங்களே தவிர அதனால பலன் இல்லை. கிறிஸ்தவர்கள் தூக்கி போட்டாங்க அப்படின்னு மற்ற எந்த இயக்கங்களும் சொல்லலையே. இதே வாதத்தை ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னால மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கனகராஜ் இந்த நிகழ்ச்சியில் முன்வைக்கும் போது மனிதநேய மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அப்துல் சமது காவல்துறையில் போதுமான இருப்பு, முஸ்லிம்களுடைய இருப்பு இல்லை என்பதை ஏற்றுக்கொண்டார். தமிழ்நாட்டில் சமூக நீதியை பற்றி அறவே இல்லாம இருந்த நிலை மாறி இந்த இடஒதுக்கீடுக்கு அப்புறம் உள்ள போகக்கூடிய நிலைமை நான் வந்திருக்கு. இப்போ இவங்க உயர்த்தி கேட்கறதுக்கான காரணம் என்ன சொல்றாங்கன்னா, மக்கள் தொகை அடிப்படையில் கூட இருக்கும், அந்த 3.5 கம்மியாக இருக்குது, இன்னும் கூட்டி கொடுங்கிறதா வாதமாக இருக்க வழியா. இந்த 3.5 இருக்கிறதுனால ஏற்கனவே நாங்கள் 6.5 நாங்கள் வேலை வாய்ப்பில் இருந்தோம், அது போச்சு, அதனால ஏற்றி கொடுங்கன்னு கண்டிப்பாக கேட்கல. இல்லை அது தவறான கணிப்பு. அதாவது 2002-2004 இந்த காலத்தில், அப்போ இந்த திமுக ஆட்சி வரத்துக்கு, பழைய ஆட்சி வரத்துக்கு முந்தைய காலகட்டத்தில் அதிமுகவுடைய ஆட்சியில் 2.5% வந்து காவல்துறையில் முஸ்லிம்கள் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு சச்சார் கமிட்டி அறிக்கை சொல்லுது. சச்சார் கமிட்டி ஆல் இந்தியா லெவலில் தானே பேசுது. தமிழ்நாடு மாநில அளவாக தனியாக அங்கே புள்ளிவரம் கொடுத்துருக்காங்க. இல்லை மாநிலத்தில் வரப்போ தமிழ்நாட்டில் இல்லையே, தேசிய அளவுலன்னு போட்டு இல்லை சச்சார் கமிட்டியில் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாநில அளவில் எவ்வளோ பர்சன்டேஜ், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸ் எவ்வளோ இருக்காங்கன்னு அதில் சச்சார் கமிட்டியில் இருக்கா. சரி, 1.2 அந்த ரேஞ்சில் இருக்குன்னு சொல்றீங்களா? இல்லை முதல்ல 2.5 காவல்துறையில இருந்தது. இதில் அதே மாதிரி ஆனால் இப்போ வந்து 5% இடஒதுக்கீடு, 3% இடஒதுக்கீடு அப்படின்னு வரும்போது இல்லை, அதில் இருக்கிற வேற ஷரத்துக்கள் வந்து அதில் எப்படி போட்டிருக்கிறாங்கன்னு சொன்னால், இவங்க வந்து இந்த சட்டம் வந்து இதுக்கு அதிகமாக ஈவன் அந்த 3.5% கூட எடுக்க முடியாத மாதிரி அதில் சில ஷரத்துக்கள் போட்டிருக்காங்க. அதாவது 3.5% எல்லா அப்பாயின்மெண்ட்ஸ்லையும் நியமனங்களில் கிடையாது. அது 3.5% ஆன் அப்பாயின்மெண்ட்ஸ் ஆர் போஸ்ட், நியமனங்கள் அல்லது பதவிகள் அப்படின்ற வார்த்தை தான் அங்கே பயன்படுத்தி இருக்கிறாங்க அந்த சட்டத்தில். அதாவது இவங்க எப்படி ஒன்று இன்டர்பிரிட்டேஷன் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு இடத்துல இப்போ எடுக்கிறாங்க 2.5% இப்போ அங்கே இருக்காங்க. எவ்வளோ பேர் முஸ்லீம்? 2.5% இருக்காங்க. அப்போ மீதி 3.5% மீதி அப்போ 1% மட்டும் எடுங்க. இந்த மாதிரி நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து அந்த திமுக ஆட்சியில் வந்து செஞ்சுருக்காங்க.
கோர்ட்டுக்கு போய் சேலஞ்ச் பண்ணி இருந்திருக்கலாமே. இல்ல அந்த கோர்ட்டுக்கு இப்ப யாருமே சேலஞ்ச் பண்ணலாமே. நீங்க இல்ல இல்லன்னு நீங்க சொல்றீங்க இந்த மாதிரி இருக்கு 1% போட சொன்னாங்க, இப்ப ஆதாரபூர்வமா சொல்றீங்க கோர்ட்டுக்கு போய். இல்ல அதை நான் முடிக்க இது ஒரு இதுல வந்து அந்த இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. அதாவது இந்த இப்போ எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அண்ட் பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல 3.5% அதிகமாக இருக்காங்கன்னு சொல்லி அந்த SHR கமிட்டி ரிப்போர்ட் மாநில வாரியாக கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸா. ஆனால் இவங்க என்ன பண்றாங்க, ஆக்சுவல் இன் ரியாலிட்டி இப்போ போஸ்ட் வரும்போது சில போஸ்ட்டுகளில் வந்து அதை ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸ் பிரிக்கிறாங்க. பிரிக்கும் பொழுது இந்த ரோஸ்டர் சிஸ்டம்னு ஒரு ஜியோ போட்டிருக்காங்க. ரோஸ்டர் சிஸ்டம் என்ன பண்ணாங்க, 28வது ஆக கடைசி அதாவது 200க்கு எடுத்தா அந்த 3% வரும். இவங்க அந்த 7 பேர் தேர்ந்தெடுக்குவாங்க. அந்த மாதிரி ரோஸ்டர் சிஸ்டம் போட்டுருக்காங்க. முதல்ல ஜெனரல், அப்புறம் SC, அப்புறம் MBC, அந்த மாதிரி அது ரொட்டேட் ஆகும். முஸ்லிம்களுக்கு முதலாவது வந்த ஜீவோ வந்து 28வது இடத்துல வச்சாங்க. அதாவது இவங்க 14 போஸ்ட் 15 போஸ்ட் எங்க வந்தாலும் அவங்களுக்கு வந்து முஸ்லீம் கன்சிடரேஷனே இருக்காது அங்கே ரிசர்வேஷனில். இப்போ மெடிக்கல் காலேஜ் அட்மிஷன் வந்து போஸ்ட் கிராஜுவேட் அட்மிஷனுக்கு மொத்தம் 1200ல் 600 மத்திய அரசாங்கம் எடுக்கிறாங்க, 600 வந்து மாநில அரசு எடுக்கிறாங்க. மாநில அரசு தேர்வு செய்கிறது என்ன பண்ணுறாங்க, 18 காலேஜஸ்க்கு பிரிக்கிறாங்க, டிபார்ட்மெண்ட் வைஸ் பிரிக்கிறாங்க. எல்லாம் 4, 5, 6 இந்த மாதிரி அளவில் அது பிரிக்கப்படுது. ஒரு இடத்துல கூட ஒரு போஸ்ட்டுக்கு கூட அவங்களுக்கு வந்து 3.5 ரிசர்வேஷன் அப்ளை ஆகாது. இவங்க அப்ளை பண்றதுக்குமே இது முஸ்லிம்களுக்கு அப்ளை ஆகாதுன்னு அந்த ப்ராஸ்பெக்டஸ்ல எழுதி இருக்கிறாங்க. அப்ப இது இழக்கிறதுக்காக இந்த ரிசர்வேஷன் எங்களுக்கு இல்ல. ஒரு சீட்டு 2 சீட்டுன்னு வரையில நீங்க 3.5 மட்டும் இல்ல, 69% இருக்கிற மற்றவங்களும் சேர்த்தானே அடிபடுவாங்க. இப்போ 100ன்னு கணக்கெடுக்கையில தான் வந்து 3.5 வரும். இருக்கிறதே ஒரு சீட்டுங்க, அதுல நீங்க எப்படி அப்ளிகபிள் ஆகும்? இல்ல ஒரு சீட் இல்ல, இப்ப 600 சீட்ல ஒரு சீட் கூட நமக்கு கிடைக்கலையா? இல்ல அத பிரிக்கையில பாத்தீங்கன்னா இப்ப MDன்னு பாத்தீங்கன்னா ஒரு காலேஜ்ல 3 சீட்டு தான் வருது உங்களுக்கு. அப்படிங்களா? அதுக்குள்ள 3.5 நீங்க எப்படி கொண்டு போறீங்க? ரிசர்வேஷன் வரதுக்கு அப்ப நீங்க 69% ரிசர்வேஷன் வரதுக்கு முந்தின காலகட்டத்துல 24-25 பேர் அந்த போஸ்ட் கிராஜுவேட் MD MS MDSக்கு செலக்ட் ஆயிட்டு இருந்தாங்க. இந்த ரிசர்வேஷன் வந்த உடனே இல்ல அந்த மாதிரி போஸ்டுக்கு 69% வைக்கல, அதுலயே போய்க்க வேண்டியது. அப்ப ஏற்கனவே 69ல தான் அந்த 25 பேர் செலக்ட் ஆனாங்க. அதே மாதிரி வந்திருக்க வேண்டியது. அந்த 69% தான் ஒண்ணு கூட செலக்ட் ஆகல. இப்போ அவங்க அப்ளை பண்றதுக்கு தகுதி இல்லைன்னு அவங்க சொல்லியிருக்காங்க அந்த ப்ராஸ்பெக்டஸ். சரி, நீங்க அடுத்த மீதி 3 சட்டங்கள்னு சொல்றீங்களே, இந்த ஆமா 2006ல அதாவது ஒன்னு இடஒதுக்கீடு. இதுலயும் இதுலயும் இன்னும் விவரமா அதுல சொல்ல வேண்டி இருக்கு. ரெண்டாவது வந்து அந்த தனியார் சட்டம், முஸ்லிம்களுக்குன்னு ஒரு தனியார் சட்டம் வந்து இன்னைக்கு முஸ்லிம்களுக்கு மட்டும் இல்ல, இந்துக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இன்னைக்கு இந்திய நாட்டில் ஒரு தனியார் சட்டம் இருக்குண்டா அது ஹாய்தமில்லத் அவர்கள் வந்து அரசியல் நிர்ணய சபையில் அவங்க செஞ்ச போராட்டம் அந்த அவங்களுடைய வாதிடுதனால்தான் கிடைச்சதுன்னு சொல்லிட்டு பல பத்திரிகைகள்லாம் பாராட்டி எழுதியிருக்காங்க, நூல்களில் கூட ஆய்வு செஞ்சு எழுதியிருக்கிறாங்க. அவங்க வந்து அது கடுமையாக போராடி அந்த தனியார் சட்டத்தை வாங்கி கொடுத்தாங்க. அது காரணம் என்னன்னு சொன்னால், ஒரு புது சிவில் சட்டம், அதாவது சோசியலிஸ்ட் பாணியில் கொண்டு வரணும்னு அம்பேத்கர் இவங்களாம் நாத்திகர்கள், நேரு எல்லாம் முயற்சி பண்ணாங்க. ஆனால் இங்கே வந்து இந்துத்துவ அடிப்படையில் வந்து அந்த மனு தர்ம சட்டத்தை கொண்டு வரணும் பெரும்பான்மையான மக்கள் அந்த மெம்பர்ஸ் விரும்பிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த ஹாய்தமில்லத்தினுடைய வாதத்தால் தான் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள், இந்துக்கள் அண்ட் முஸ்லிம்களுக்கும் தனியார் சட்டம் இங்க இருக்குன்னு சொல்லிட்டு, ஆனா இங்க தமிழ்நாட்டுல பாதிக்கப்பட்டுச்சு. தமிழ்நாட்டுல அந்த தனியார் சட்டம் வந்து திமுக வந்து அந்த கட்டாய திருமண பதிவு சட்டம் வந்ததுல அதுல திருத்தம் போட்டு வந்திருக்கு. இல்ல, அந்த திருத்தம் வந்து வெறும் அப்ளிகேஷனுக்கு மட்டும்தான். அந்த அந்த அப்ளிகேஷன் வந்து அந்த முஸ்லிம்கள் பள்ளிவாசல்ல கொடுக்குற அதை அப்படியே ஏத்துக்கணும்னு சொல்லி வந்திருக்கு. அந்த பிரீஸ்ட்னு இருக்கிறதுக்கு பதிலா காஜி ஆர் இமாம் மாத்தி இருக்கு. மற்ற டேர்ம்ஸ்லாம் எதுவுமே மாத்தல. அதுல கட்டாய பதிவுங்கிறத வேண்டாம்னு சொல்றதுல இருந்து வருது. அது கட்டாய பதிவு கூட இல்ல அதெல்லாம் பதிவுங்கிறது அந்த பதிவு அலுவலகத்துல போய் தான் பதிவு பண்ணணுங்கிற நிலைமை போய் இப்ப ஏற்கனவே பள்ளிவாசல் ரெஜிஸ்டர்ல இருந்ததே ஏத்துக்கலாங்கிற நிலைமை வந்திருந்தது. அதை தானே மெயினா கேட்டாங்க இஸ்லாமிய இயக்கங்கள், அதை தானே திமுக செஞ்சு கொடுத்துருக்கு. அதாவது இதுல கொஞ்சம் கவனமா, அதாவது அந்த தனியார் சட்டமே இந்தியாவில் எல்லா சட்டமும் கிரிமினல் சட்டம் சிவில் சட்டம் எல்லாம் எல்லாருக்குமே பொதுவாக இருக்கும்போது 4 அம்சங்கள் தான் தனியார் சட்டத்தில் வருது. திருமணம், முறிவு, அந்த டைவர்ஸு, இன்ஹெரிட்டன்ஸ் வாரிசு உரிமை, வக்ஃப், இந்த 4 தான் வந்து பர்சனல் லால வரக்கூடிய தனியார் சட்டத்தில். இப்போ இந்த சட்டம் இவங்க கட்டாய திருமண பதிவு சட்டம் வந்த பிறகு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் இந்த ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்னு சொல்லிட்டு இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடுடைய முன்னோட்டமாக ஒரு முதல் சட்டத்தை ஜவஹர்லால் நேரு கொண்டு வந்தார். அதுக்காக ரொம்ப அவர் தன்னைத்தானே பாராட்டிக்கிட்டார். மற்ற அந்த இதுதான் என்னால் கொண்டு வர முடிஞ்சது 1955.
அந்த ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்ல தான் இப்போ வந்து அவங்க வந்து அந்த திருமண முறிவு செய்யப்படுது. அப்புறம் அந்த டைவர்ஸ் வந்து இப்போ குலா கொடுக்கறதெல்லாம் வந்து அதுவும் வந்து இந்த பொதுவான ஹிந்து சட்டம் இல்லைன்னா வேற பொதுவான சட்டத்திலாம் செய்யறாங்க. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கூட பொது சட்டத்தில் தான் வருது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த முஸ்லிம்களுக்கு வந்து அந்த ஆணுக்கு இருக்கிற உரிமை, பெண்ணுக்கு இருக்கிற உரிமை, அந்த ஹாஜிக்கு இருக்கிற உரிமை, இந்த டைவர்ஸுக்கும் தலாக்குக்கு எல்லாம் இது எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு. பட் இந்த 2011 5 ஆண்டுகள் கிட்டத்தட்ட மனிதநேய மக்கள் கட்சி இதே கோரிக்கைகளை அதிமுகவோடவும் முன் வச்சுட்டு தானே இருந்தாங்க. அதாவது அதிமுக அரசும் இது போன்ற எந்த கோரிக்கையை நிறைவேற்ற மனிதநேய மக்கள் கட்சி இந்த சட்டம் 2009 செப்டம்பர்ல வந்துச்சு. இந்த சட்டத்தை ஆதரிச்சு இந்த சட்டம் வந்து முஸ்லிம் தனியார் சட்டத்தை இது நீக்குவதாக கருதக்கூடாது, இதை நம்ம ஆதரிக்கணும்னு சொல்லிட்டு அதனுடைய தலைவராக இருக்கிற ஜவாஹிருல்லா சாஹிப் வந்து கட்டுரையே எழுதியிருக்கிறார். அவங்களுடைய அதிகாரப்பூர்வமான இதழ் மக்கள் உரிமையில கட்டுரையே எழுதியிருக்கிறாங்க. இந்த சட்டத்தை நம்ம ஆதரிக்கணும், இதை நம்ம தவறாக எடுத்துக்க வேண்டியது இல்லைன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த ஜமாத்துகள்ல இருந்தும் தனிப்பட்ட முறையில் இந்த பாதிப்புகள் எல்லாம் வந்த உடனே பார்த்த உடனே அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்க, நிலைமையை மாத்தினாங்க. இது வந்து இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் என்ன பண்ணிருக்கு, தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. செயற்குழு பொதுக்குழுவில் வந்து இதை ஆதரிச்சு தீர்மானம் நிறைவேற்றி அதுக்கப்புறம் தான் பல்ட்டி அடிச்சாங்க எல்லாருமே. நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு வந்துட்டு இருக்கிறோம். திமுக ஆட்சியில் பாதகமாக இருந்த சட்டங்கள் அப்படின்னு சொல்லி அவர் சில விஷயங்களை சொல்றாரு. சாதகமாக ஏதாவது செஞ்சிருக்கீங்களா? உங்களுக்கு அவங்க மனிதநேய மக்கள் கட்சி, உங்க SDPI, UML எல்லாமே உங்க பக்கம் ஆதரவு தெரிவிப்பதற்கு கண்டிப்பா 1969 தலைவர் முதலமைச்சரான போதான் முதல்ல மீலாடி நபிக்கு விடுமுறை அளிக்கப்பட்டதே அப்பதான். திரும்ப 2001 ஜெயலலிதா வந்து அதை நீக்குறாங்க. திரும்ப 2006 திரும்பவும் விடுமுறை அளித்தது திமுக அரசு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 73 அரசு கல்லூரிக்கு வந்து மகளிர் கல்லூரிக்கு காகிதம் இல்லத் பேரை வச்சு கண்ணியப்படுத்தினதும் இதே திமுக அரசு தான் அன்னைக்கும் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் 13/2/89 அப்போ பார்த்தீங்கன்னா சிறுபான்மையினர் நல வாரியம், பிற்பட்டவர் நல வாரியத்திலேருந்து சிறுபான்மையினர் நல வாரியத்தை பிரிச்சு, ஆமா அப்ப முதல்ல அதுக்கு அப்துல் ஜப்பார்ங்கிற ஒரு தலைவர் இருந்தார். அப்புறம் 96 பெயர் வைக்கிறது மற்ற விஷயங்கள் வந்து நல வாரியம் முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டு கழகம் அதை பிரிச்சு அதை வந்து 99 அதையும் திமுக அரசு தான் கொண்டு வந்துச்சு. உருது மொழிக்கு அகாடமி கொண்டு வந்தது. அதே மாதிரி உலாமாக்களுக்கு ஓய்வூதிய திட்டம், பள்ளிவாசல் இருக்கக்கூடிய உலாமாக்களுக்கு ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வந்ததும் திமுக தான் கொண்டு வந்துச்சு. வக்ஃபு கல்லூரியை, மதுரையில இருந்து வக்ஃபு கல்லூரியை புதுப்பிச்சு கொடுத்து கட்டடம் கட்டி கொடுத்ததும் இதே திமுக அரசு தான் உங்களுக்கு. அதே மாதிரி ஹஜ் முதல்ல குழுக்கள்ல போனது போக அப்ளை பண்ற எல்லாரும் வரலாம்னு சொன்னதும் திமுக. சொல்லிட்டே போலாம். திமுக செஞ்சது. இறுதி பகுதியில் இருக்கிறோம். அவர் சொன்ன அனைத்தும் திமுக ஆட்சியில் நடந்த விஷயம் தானே. அந்த உண்மையை நீங்க மறைக்க முடியாது, மறுக்க முடியாது தானே. இல்ல அதுல சுருக்கமாக சொல்லுங்க, நிகழ்ச்சி நிறைவு செய்யறோம். இல்ல இதெல்லாம் வந்து ஒரு சமுதாயத்திற்கு, இந்த நாட்டினுடைய குடிமகன்களாக இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்திற்கு செய்ய வேண்டிய காரியங்கள். இது ஒன்றும் ஸ்பெஷல் கன்சிடரேஷன் கிடையாது. யாரும் செய்யாதப்ப திமுக செஞ்சுச்சுன்னு சொல்றேன். திமுக தான் செஞ்சு. ஆனா இந்த சமயம் சார்பு, இந்த இவங்க அதிமுக வந்து ஒரு சமய சார்பா, ஒரு சமயத்தை சேர்ந்தவங்களுக்கு சார்பா அவங்க நடந்துக்கல. அவங்க வந்து ஒரு பொதுவா எல்லாருக்குமே ஒரு ஈக்குவாலிட்டி, அவங்க கொண்டு வந்த நலத்திட்டங்கள் கூட சம அளவுல எல்லாருக்குமே போகக்கூடிய அளவுக்கு அவங்க நடத்தினாங்க இந்த பாரபட்சம் எல்லாம். ஆனா திமுக ஆட்சியில் இது பல குற்றச்சாட்டுகள் எழுந்தது. முஸ்லிம் மக்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள் என்று பல குற்றச்சாட்டுகள் இருக்குது. ஆனா அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்து அஇஅதிமுகவுடைய ஆட்சியில வரல. தடை சட்டத்திலிருந்து எத்தனையோ இருக்கு, அதையும் திமுக தான் நீக்குச்சு. அவங்க கொண்டு வந்த மதமாற்ற தடை சட்டத்தையும் திமுக தான் நீக்குச்சு. இன்னும் விரிவாக பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா நிகழ்ச்சியில இதுக்கு மேல நேரம் இல்லை. இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.